வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவயுக கண்ணகி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. கிரண் துரைராஜு அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது கண்ணகியோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னோட கணவனை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மதுரை நகரையே எரிச்ச ஒரு வரலாறு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த நவயுக கண்ணகியும் தன்னோட காதலனை கொன்னவங்களை வித்தியாசமான முறையில் பழி வாங்குறான். அதுவும் பயங்கர கொடூரமான தண்டனையாக இருக்கும். அது என்ன தண்டனை, அப்படி என்ன பழி வாங்குற படலம் அப்படின்றத இந்த படத்தோட தீமே. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்வாதி அப்படின்ற ஒரு பெண்ணை மையமா வச்சு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இவங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஆக்சுவலா இவங்க ஒரு ஆதிக்க ஜாதி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கையும் சரி, ஜாதி பெருமையும் சரி, ரொம்பவே ஊறி போன ஒரு குடும்பம். ஆனால் வெளிப்படையா அதை எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நந்தாவோட ஃபேமிலியா காட்டியிருப்பாங்க. இவரும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான். பட் இவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். தன்னோட அம்மாவோட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் நம்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அண்ட் பெரியார் சிந்தனைகளை தான். ஸோ அதுல ஊறி போன ஒரு இளைஞன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க. அண்ட் அந்த காதலில் ஒரு பிரச்சனை அப்படின்றது வருது. அதாவது ஸ்வாதி வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது ஒரு பிரளயமா வெடிக்குது. அதன் விளைவு நந்தா கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வாதி எடுக்கக்கூடிய முயற்சி தான் இந்த படமே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு பதிலாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அது எங்கே நடந்த சம்பவம் அப்படின்றத இவங்க சொல்லக்கூடிய குறியீடுகள் வழியாகவே காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் TN17 இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். ஆல்சோ இதில் காட்டக்கூடிய நிறைய குறியீடுகள் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாதி குடும்பத்தில் இருக்கவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, என்னென்ன நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நல்ல நரேஷனாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த பழி வாங்குற படலம் இருக்குல்ல, அது பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது உண்மையாக சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அதுக்கான உண்மையான ப்ரூஃபுமே இவங்க வந்து காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லீட் கேரக்டரான ஸ்வாதி அண்ட் நந்தா இவங்களோட அந்த கேரக்டர் டெப்த் அப்படின்றதுமே நல்ல அமைச்சிருப்பாங்க. தவிர இதில் வந்து ஸ்வாதியோட ஹஸ்பண்டாக வரக்கூடிய அந்த நபரோட கேரக்டர் ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த நிறைய கருத்துக்கள் அப்படின்றது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்பா அம்மா அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், அதனால நாங்க சொல்றது இப்ப கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரமான கொடூரங்களை வந்து இதுல ரொம்பவே நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த குறியீடுகள் அப்படின்றது நிறையவே காட்டியிருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ், அதாவது அந்த சோகத்தை உணரக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப லாகா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரிம் பண்ணிருக்கலாம். அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரெண்டுமே தரமா இருந்துச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தோட ரேஞ்ச் வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ இப்போ 2 வகுப்புல இருக்கிறவங்களை வந்து காட்டுறாங்க அப்படின்னும் போது இந்த வகுப்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பர்சன்ஸையுமே 1-2 கேரக்டர்ஸ் வழியா இவங்க போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.